காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த 12 குடும்பத்தினர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கிறார்கள். 15. மாதவச்சேரின்னு ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவபாண்டலம், அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அன்வர் பாஷா என்று ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதற்கடுத்த கிராமம் சேஷசமுத்திரம் என்ற ஒரு கிராமம். அங்கே 2 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை, இறந்து போனார்கள். உறவினர்கள் வந்தார்கள், அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம். மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேரும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள். 6 பேரும். அதிலே முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன். அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே வழக்கமாக இவர் குடிக்கிறவர், ஏதோ காரணத்தால் இறந்து போனார் என்று அடக்கம் செய்து விட்டார்கள். அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த வழக்கு இது நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை, பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை. அதே போல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா, அவருடைய உடலும் அப்படித்தான். இன்னொருவர் நாராயணசாமி, அவரும் அப்படித்தான். இன்னொருவர் கண்ணன், அவருடைய உடல் 2-3 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆகவே அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி. இந்த 6 குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒரு குடும்பம் நாடார் குடும்பம், தகவலுக்காக சொல்லுகிறேன். இன்னொரு குடும்பம் வன்னியர் குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள். அதன் பிறகு மாமந்தூரை முடித்துக்கொண்டு கரியப்பா நகரை முடித்துக்கொண்டு பொற்படாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதிதிராவிடர் தெருவுக்குள்ளே நுழைந்தேன். 3:30 மணிக்குத்தான் வெளியே வந்தேன். அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொருவரிடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை ஆற்றுப்படுத்தி விட்டு வந்தேன். கருணாபுரத்தில் நுழைந்தவுடனேயே முதல் வீடு சுப்பிரமணியன் வீடு. சுப்பிரமணியன் யார் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவர். எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு, ஐயா சாமி, நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டுமென்றால் சாராய கடைகளை மூடுங்கள். இதுதான் கோரிக்கை, இதுதான் மக்கள் கோரிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல. சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது. அதை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் வீடு, கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன். அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி தான். நூர் பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம். 90 வயது இருக்கும் அந்த தாய், அவருடைய மாமியார். எலும்பும் தோலும் தான், அப்படியே ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல் படுத்து கிடக்கிறது. அந்த அம்மையார் படுத்திருந்தார்.
நூர் பாஷாவுக்கு குழந்தை இல்லை, இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிலை அவருக்கு. அந்த அம்மாவுடைய தொழில் பூ கட்டி தருவது, மாலை கட்டி தருவது. அதாவது பூ வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில். பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை. அது கூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி. அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம். அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் 1500 ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது. அந்த 1500 ரூபாயோடு இவர் பூக்கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமைத்து தர வேண்டும், இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் இறந்தவர்கள் சுரேஷ், பிரவீன். சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன், அவன் இறந்ததும் வழக்கமாக குடிக்கிறவன், ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவனே பிரவீன், அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான். ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ உடலை கெடுத்து கல்லீரலை கெடுத்து உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது போலும், அதனால் அவன் இறந்து விட்டான் என்று கருதினார்களே தவிர அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு. அந்த 2 பேர் இறந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது ஏதோ வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள். ஏன்னா யாருக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது. சாராயத்தை குடித்ததனால் அந்த சாராயத்தில் கலந்திருந்த நஞ்சுதான் இந்த சாவுக்கு காரணம் என்று உணர்வதற்கு அறிவதற்கு முன்னரே கலெக்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனேன். இதில் ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், இன்னொரு சுரேஷ், அவனும் இறந்து விட்டான், அவனுடைய மனைவியும் இறந்து விட்டார். அந்த மனைவியின் பெயர் வடிவுக்கரசி. அந்த வடிவுக்கரசி எப்படி இறந்தார், அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று நான் கேட்டேன். இளம் பெண். காட்டுநாயக்கர் தெருவிலே சாரதாவுக்கு இந்திராவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, 5:30 மணிக்கே எழுந்து போய் குடித்திருக்கிறார் என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். வடிவுக்கரசிக்கும் அப்படி குடிப்பழக்கம் இருக்கிறதா என்று நான் கேட்டபோது சுற்றிலும் இருந்தவர்கள் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. தோழர்களே, இந்த அம்மாவுக்கு உடல் நலிவு, அவருக்கு பௌத்திரம் அடிக்கடி வலி ஏற்படுகிற போது காலை கடன் கழிக்க முடியாது. பௌத்திரம் வந்தால் காலை கடன் கழிக்க முடியாது. ஓம வாட்டர் குடிக்க வேண்டும் என்று அவராக விரும்பி தன்னுடைய மகளிடத்திலே சொல்லி போய் ஓம தண்ணி வாங்கிட்டு வா. அந்த பெண் வெளியே போயிருச்சு ஓம தண்ணி வாங்குறதுக்கு. கணவன் சுரேஷ் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை உடைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு அதே பாட்டில் அதே டம்ளரில் இன்னொரு பாக்கெட்டை ஊற்றி வச்சுட்டு ஒரு ஃபோன் வந்தவொடனே ஃபோன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. இந்த அம்மா வெளியிலிருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்ததும் அந்த டம்ளரில் தண்ணி இருந்திருக்கு, அது ஓம தண்ணின்னு நினச்சி எடுத்து குடிச்சிட்டாங்க. நம்ம போய் பொண்ணை வாங்கிட்டு வர சொன்னால் அது வாங்கிட்டு வந்து ஊற்றி வச்சிருக்கு போட்டிருக்கு, அதை குடிக்கணும், குடிச்சிருக்காங்க. ஓம தண்ணி மாதிரி தான், அதுவும் கலர்லெஸ், அதில் கலர் இருக்காது. ஒரு மஞ்சளாக இருந்திருக்கு அல்லது வேறு மாதிரி ஏதாவது கலராக இருக்க, வெறும் அப்படியே தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சு தண்ணி. நான் அது பார்த்தேன், அந்த பாக்கெட்லாம் தூக்கி போட்டிருந்தாங்களே, பாக்கெட்டு தூக்கி போட்ட பாக்கெட்டை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் மிச்சம் இருந்த இந்த சாராயத்தை பார்த்தேன். அப்படியே கிளியராக இருக்குது, எந்த கலரும் கிடையாது அதில். வடிவுக்கரசி அதனால் இறந்து போனார். சுரேஷ் குடிப்பழக்கம் உள்ளவர், மனைவி வடிவுக்கரசி ஓமத்தண்ணி என்று குடித்து இறந்து போனார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து 70 வயது வரை முதிர்ந்த நபர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்.